நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மே 18, 19 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்ரிடே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இது ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அமெரிக்காவிலிருந்து சொந்த நாட்டிற்கு பணம் அனுப்பினால் எத்தனை சதவீதம் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4%. அடுத்து பாருங்கள். பிஎஸ்எல்வி C-61 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட நாள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மே 16, 2025 தான் வந்து விண்ணில் வந்து செலுத்தினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வி நாராயணன். இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவர் வந்து வி நாராயணன். அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டின் பண்பாட்டு கலாச்சார மையம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் பண்பாட்டு கலாச்சார மையம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் பண்பாட்டு கலாச்சார மையம் வந்து தஞ்சாவூர். அடுத்து பாருங்கள். ஜிஎஸ்டி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜிஎஸ்டி தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூலை 1. ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து பாருங்கள். முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வந்து எப்போது வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ஒரு பிளேஸ், அங்கே வந்து தமிழர்களை வந்து சுட்டு கொன்று இருப்பாங்க. ஸோ அதோடைய நினைவு தினமாக தான் பார்த்திங்கன்னா மே 18 வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வந்து மே 18. அடுத்து பாருங்கள். வேளாண்மை, மீன்வளம், பால்வளம் உள்ளிட்டவற்றில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு. நம்ம ஸ்டேட் தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். கேழ்வரகு கொய்யா உற்பத்தியில் தமிழ்நாட்டோட இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேழ்வரகு கொய்யா உற்பத்தியில் தமிழ்நாட்டோட இடம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி செகண்ட் ப்ளேஸில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள். மக்காச்சோளம், கரும்பு, புளி, மரவள்ளி கிழங்கு, மல்லிகை, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தமிழ்நாட்டு வந்து எந்த ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 3வது ப்ளேஸில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். வேர்க்கடலை, தென்னை உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து எந்த ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 3rd ப்ளேஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ வேர்க்கடலை, தென்னை உற்பத்தியில் வந்து 3rd ப்ளேஸில் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எதிராக துருக்கி பல்கலைக்கழக ஒப்பந்தங்களை நிறுத்தி வைத்த ஐஐடி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை ஐஐடி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.